அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம உடல் எடை, உடல் பருமனை, தொப்பையை குறைக்கிறது எப்படி, ஏன் இது பார்த்திங்கன்னா இருதய வியாதி மற்ற வியாதிகளை தான் கிரியேட் பண்ணுமா, இந்த உடம்பு அதிகமாகிறதுனால என்னென்ன எலும்புகள் சம்மந்தமாக பிரச்சனை, நிறைய முழங்கால் வலியோட இடுப்பு வலியோட நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்ம முதல்ல சொல்கிறது என்ன, உடல் எடையை குறைங்க. வெயிட் எப்படி டாக்டர் குறைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், வாக்கிங்லாம் போயிட்டு தாங்க இருக்கிறேன் டாக்டர், இருந்தாலும் குறைய மாட்டேங்குதுங்க. அப்போ அந்த வாக்கிங்கை தவிர நிறையா உணவு முறைகளில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் உடல் எடையை முக்கியமாக குறைக்க முடியும். அதுலேயும் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டங்களில் இந்த லாக்டவுனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய இந்த ஜங்க் ஃபுட்ஸு, கம்ப்யூட்டர்ஸ் முன்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் உடல் பயிற்சிகள் குறைஞ்சிருச்சு. குழந்தைங்கன்னா நார்மலாக விளையாண்டுருப்பாங்க, அவங்களுக்கும் உடல் பயிற்சி குறைஞ்சிருச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சைல்டுஹுட் ஒபேசிட்டி, சிறு வயசுலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்முக்கு போன பார்த்திங்கன்னா அப்பா ஜிம் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த குழந்தையும் ஜிம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கே ஒபேசிட்டி வந்ததுனால தான் இந்த பதிவை நம்ம உடனே ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கொழுப்பில் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறப்ப நம்ம தொப்பை கொஞ்சம் கொழுப்பு இருக்குதுங்க, கொஞ்சம் குறைச்சா போதுங்க, இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுங்க. இது எக்ஸசைஸ் பண்ணி இந்த அப்டாமன் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அப்டாமன் எக்ஸசைஸில் இந்த தொப்பைகள் குறையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொப்பை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கொழுப்பு, சப்குட்டீனியஸ் ஃபேட்டு. ஆனால் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா விசரல் ஃபேட். அந்த உடம்பு ஃபுல்லாகவே இந்த மஞ்சளாக இருக்கிற மாதிரி, மஞ்சள் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபேட்டு, இது உடம்பு ஃபுல்லாகவே பரவி இருக்கும். இது மெயினாக வயதில் நிறைய இருக்கும், நிறைய கேப் அதிகமாக இருக்கனால இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. கல்லீரல், இருதயம், நுரையீரல், கணையம் எல்லா பகுதியிலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதிகளையும் படுறதுனால அந்தந்த வியாதிகள், இருதய வியாதிகள் வருது. நிறைய லேடிஸ்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தையின்மை வருது. வயதானவர்களுக்கு எலும்பு சம்மந்தமாக ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி, புதியங்கால் வலி, அது மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் ப்ராப்ளம், ரத்த கொதிப்பு, இந்த ரத்த குழாயில் மெயினாக அந்த கொழுப்பு போய் படியுது. அதனால் இருதய பிரச்சனைகள் வருது, மிக தீவிரமான இருதய ப்ராப்ளம் வருது, ப்ரெஷர் வியாதி வருகிறது, நுரையீரல் ப்ராப்ளம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி. இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா ஒபேசிட்டி தான் மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக இருந்துச்சு. ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த கோவிட்னால் வர ரிஸ்கி சிம்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த வியாதியோட தன்மையும் மிகவும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த உடல் எடை பருமனை குறைக்கிறது மிக முக்கியமானது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 6 சிம்பிளான ஸ்டெப்ஸில் நான் சொல்கிறேன்.